சாந்தி 24/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அதற்கேற்ப ஒரு வருமானத்தை சம்பாதிக்கிறீர்கள். இந்த நினைவின் மூலமாகவே நீங்கள் தொடர்ந்தும் தந்தைக்கு நெருக்கம் ஆகுகிறீர்கள். கேள்வி: நினைவில் நிலைத்திருக்க முடியாத குழந்தைகள் எவ்விடயத்தை இட்டு வெட்கப்படுகிறார்கள்? பதில்: அவர்கள் நினைவு அட்டவணையை வைத்திருப்பதற்கு மிகவும் வெட்கப்படுகிறார்கள். தாங்கள் உண்மையை எழுதினால் பாபா என்ன கூறுவாரோ என அவர்கள் எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய அட்டவணையை தொடர்ந்தும் நேர்மையுடனும் எழுதும்போது அதில் உங்களுக்கு நன்மையே உள்ளது. அட்டவணையை எழுதுவதில் பெருமளவு நன்மை உள்ளது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, இதனை செய்வதற்கு மிகவும் வெட்கப்படாதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு 15 நிமிடங்களுக்கு முன்னரே வந்து தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இப்போது இங்கு உங்களுக்கு செய்வதற்கு வேறு எதுவும் இல்லை. நீங்கள் இங்கு வந்து தந்தையின் நினைவில் அமர்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு தந்தையின் அறிமுகம் இருக்கவில்லை. இங்கு நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை பெற்றுள்ளீர்கள். தந்தை கூறுகின்றார், என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நானே குழந்தைகள் அனைவரதும் தந்தையாவேன். தந்தையை நினைவு செய்வதால் நீங்கள் இயல்பாகவே உங்கள் ஆஸ்தியை நினைவு செய்வீர்கள். நீங்கள் குழந்தைகள் அல்ல. உங்கள் வயது 5 மாதங்கள் அல்லது 2 மாதங்கள் என்று நீங்கள் எழுதினாலும் கூட உங்கள் பௌதீக புலன்கள் பெரியவை. இங்கு நீங்கள் தந்தையினதும் ஆஸ்தியினதும் நினைவில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று ஆன்மீக தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இப்பொழுது நீங்கள் சாதாரண ஆணிலிருந்து நாராயணனாக மாறும் முயற்சியில் தற்சமயம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே இங்கு அமர்ந்திருக்கும் போது எவ்வளவு நேரத்திற்கு பாபாவை நினைவு செய்தீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய அட்டவணையை எழுதும் போது தந்தை புரிந்து கொள்வார். உங்களில் ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரத்திற்கு நினைவில் நிலைத்திருக்கின்றீர்கள் என்பதை தந்தை அறிவார் என்றல்ல. உங்கள் சொந்த அட்டவணையிலிருந்து மாத்திரமே நீங்கள் தந்தையின் நினைவில் நிலைத்திருந்தீர்களா அல்லது உங்கள் புத்தி வேறு திசையில் அலைந்து திரிந்ததா என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பாபா இப்போது வருவார் என்பது உங்களது புத்தியில் இருக்கின்றது. அதுவும் நினைவு செய்தலே. நீங்கள் அவரை எவ்வளவு நேரம் நினைவு செய்தீர்கள்? நீங்கள் உங்களுடைய அட்டவணையில் இதனை நேர்மையுடன் எழுத வேண்டும். பொய்யை எழுதுவதால் நீங்கள் 100 மடங்கு பாவத்தை சேர்த்துக் கொள்வதுடன் மேலும் இழப்பும் ஏற்படும். ஆகவே நீங்கள் உண்மையை எழுத வேண்டும். நீங்கள் அவரை அதிக அளவு நினைவு செய்யும் பொழுது உங்கள் பாவங்கள் அதிக அளவில் அழிக்கப்படுவதுடன் நீங்கள் தொடர்ந்தும் பாபாவிற்கு அருகாமையில் வருவீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இறுதியில் உங்கள் நினைவு முடிவடையும் பொழுது நீங்கள் பாபாவிடம் செல்வீர்கள். பின்னர் புதிய உலகில் தங்கள் பாகங்களை நடிப்பதற்கு சிலர் விரைவாக கீழே வருவார்கள். ஏனையோ தொடர்ந்து மேலேயே இருப்பார்கள். அங்கு உங்களுக்கு எந்த எண்ணங்களும் இருக்க மாட்டாது. அது நீங்கள் சந்தோஷத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் அப்பாற்பட்டிருக்கின்ற முக்தி தாமம் ஆகும். நீங்கள் இப்பொழுது சந்தோஷ தாமத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக நினைவில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக உங்கள் பாவங்களும் அழிக்கப்படும். ஒரு நினைவு அட்டவணையை வைத்திருப்பதனால் உங்களால் ஞானத்தை நன்றாக கிரகிக்க முடியும். ஓர் அட்டவணையை வைத்திருப்பதனால் மாத்திரமே நன்மை உள்ளது. நீங்கள் நினைவில்
குறித்து இருக்காததாலேயே உங்கள் அட்டவணையை எழுத வெட்கப்படுகின்றீர்கள் என்பது பாபாவிற்கு தெரியும். பாபா என்ன கூறுவார்? ஒருவேளை அவர் முரளியில் அனைவருக்கும் கூறுவார். தந்தை கூறுகின்றார், இதை பற்றி வெட்கப்படுதல் என்னும் கேள்வியே கிடையாது. நீங்கள் நினைவு செய்கின்றீர்களா இல்லையா என்பது உங்கள் ஒவ்வொருவரின் இதயத்திற்கும் தெரியும். நன்மை அளிப்பவராகிய தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் உங்களுடைய அட்டவணையை குறித்துக் கொண்டால் அதில் நன்மை இருக்கும். பாபா வரும் வரை நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்கள் நினைவு அட்டவணை எவ்வாறு இருந்தது? நீங்கள் வேறுபாட்டை பார்க்க வேண்டும். நேசிக்கப்படும் ஒருவர் அதிக அளவு நினைவு செய்யப்படுகின்றார். ஒரு குமாருக்கும் குமாரிக்கும் நிச்சயதார்த்தம் செய்யப்படும் பொழுது அவர்கள் தங்களின் இதயங்களில் ஒருவரை ஒருவர் நினைவு செய்கின்றார்கள். திருமணம் செய்த பின்னர் அந்த நினைவு உறுதியாகின்றது. ஒருவரை ஒருவர் பார்க்காதிருந்தாலும் தாங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பது அவர்களுக்கு தெரியும். சிவபாபாவே உங்கள் எல்லையற்ற தந்தை என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவரை நீங்கள் பார்க்காதிருந்தாலும் அவரை உங்கள் புத்தியினால் புரிந்து கொள்ள முடியும். நல்லது. அத்தந்தை பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவராக இருந்தால் நீங்கள் ஏன் அவரை வழிபடுகின்றீர்கள்? நீங்கள் ஏன் அவரை நினைவு செய்கின்றீர்கள்? பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்ட எதுவும் அல்லது முடிவில்லாத எதுவும் இருக்க முடியாது. நிச்சயமாக பார்க்கக்கூடியதை பற்றியே பேச முடியும். உங்களால் ஆகாயத்தை பார்க்க முடிவதால் அது முடிவில்லாதது என்று உங்களால் கூற முடியாது. ஓ கடவுளே என பக்தி மார்க்கத்தில் மக்கள் கடவுளை நினைவு செய்து கூறுகின்றார்கள். ஆதலால் அவரை நீங்கள் முடிவில்லாதவர் என அழைக்க முடியாது. ஓ கடவுளே என கூறுவதனால் உடனடியாகவே நீங்கள் அவரை நினைவு செய்கின்றீர்கள். எனவே நிச்சயமாக அவர் இருக்கின்றார். ஆத்மாக்களை புரிந்து கொள்ள முடியுமே தவிர அவர்களை பார்க்க முடியாது. ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு தந்தையே இருக்கின்றார். நீங்களும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். தந்தையே வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதையும் நீங்கள் முன்னர் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை இட்டுள்ளார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை இக்கண்களால் பார்க்க முடியும். அவரை இட்டு கூறும் பொழுது அவர் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்றோ அல்லது முடிவில்லாதவர் என்றோ கூற முடியாது. ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு பொழுதும் கூறுவதில்லை, என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அவர் உங்கள் முன்னிலையில் உள்ளார். அவரை பாபா என அழைக்கவும் முடியாது. தாய்மார்கள் ஸ்ரீகிருஷ்ணரை சிறு குழந்தையாக கருதி அவரை தங்கள் மடிகளில் அமர வைக்கின்றார்கள். ஸ்ரீகிருஷ்ணரின் பிறந்த நாளன்று அவர்கள் அவரை தொட்டிலில் இட்டு ஆட்டுகின்றார்கள். அவர் எப்பொழுதும் சிறு குழந்தையாகவே இருக்கின்றாரா? அவர் நடனம் ஆடுவதாகவும் காட்டியுள்ளதால் அவர் நிச்சயமாக சிறிது வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அவர் வளர்ந்து பெரியவர் ஆகினாரோ அல்லது அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்றோ அல்லது அவர் எங்கு சென்றார் என்றோ எவருக்குமே தெரியாது. அவர் எப்போதும் ஒரு சிறிய சரீரத்தை கொண்டிருந்திருக்க முடியாது. இவ்விடயங்களைப் பற்றி மக்கள் சிந்திப்பதே இல்லை. இந்த வழிபாட்டு முறையே தொடர்கின்றது. அவர்கள் எவருக்கும் எந்த ஞானமும் இல்லை. கம்சன் என்ற அசுர அரசனின் உலகில் ஸ்ரீகிருஷ்ணன் பிறப்பெடுப்பதாக அவர்கள் காட்டுகிறார்கள். இப்போது அசுர அரசனான கம்சனின் தேசம் என்ற கேள்வியே கிடையாது. எவருமே இவ்விடயங்களைப் பற்றி சிந்திப்பதில்லை. ஸ்ரீகிருஷ்ணர் எங்கும் இருப்பதாக பக்தர்கள் கூறுகின்றார்கள். பின்னர் அவர்கள் அவரை நீராட்டி அவர்களுக்கு உணவும் ஊட்டுகின்றார்கள். அவர் இப்பொழுது எதையும் உண்பதில்லை. ஸ்ரீகிருஷ்ணரின் விக்கிரகம் எதையும் உண்பதில்லை. அவர்கள் அவரது விக்கிரகத்திற்கு முன்னால் உணவு அனைத்தையும் படைத்த பின்னர் தாங்களே அதனை உண்கிறார்கள். அதுவும் பக்தி மார்க்கமே. அவர்கள் ஸ்ரீநாத் ஆலயத்தில் அதிக அளவு போக் படைத்த போதிலும் அவர் அதில் எதையும் உண்பதில்லை. அதனை படைப்பவர்களே அதனை உண்கிறார்கள்.
இரவியர்கள் வழிபாட்டிலும் அவர்கள் அதே விடயங்களை செய்கின்றார்கள். அவர்கள் இரவியரின் விக்கிரகங்களை செய்து அவற்றை வழிபட்ட பின்னர் அவற்றை நீரினுள் மூழ்கடிக்கின்றார்கள். அவர்கள் விக்கிரகங்களில் உள்ள ஆபரணங்களை அகற்றிய பின்னர் அவற்றை நீரினில் மூழ்கடிக்கின்றார்கள். பின்னர் அங்குள்ளவர்கள் அவர்களால் எடுக்கக்கூடிய அனைத்தையும் எடுத்துச் செல்வார்கள். இரவியர்களே அதிக அளவில் வழிபாடு செய்யப்படுகின்றார்கள். அவர்கள் லக்ஷ்மி, துர்கா ஆகிய இருவரின் சிலைகளையும் செய்கின்றார்கள். சிரேஷ்ட தாயும் இங்கே உள்ளார். அவரை பிரம்மபுத்திரா, பிரம்மாவின் குழந்தை என அழைக்கின்றார்கள். அவர்கள் அவருடைய இப்பிறப்பின் ரூபத்தையும் அவரது எதிர்கால ரூபத்தையும் வழிபடுவதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இது அத்தகையதோர் அற்புதமான நாடகம். இவ்விடயங்களை சமய நூல்களில் குறிப்பிட முடியாது. இது நடைமுறை நீதியான செயலாகும். இப்பொழுது குழந்தையாகிய உங்களிடம் ஞானம் உள்ளது. உருவாக்கப்பட்டுள்ள உருவங்களில் அதிகமானவை ஆத்மாக்களுடையதே என்பதை நீங்களும் புரிந்து கொள்கின்றீர்கள். ருத்ர யாகம் உருவாக்கப்படும் போது 100,000கணக்கான சாலிகிராமங்களும் உருவாக்கப்படுகின்றன. அவர்கள் ஒரு பொழுதும் 100,000கணக்கான இரவியர்களின் உருவங்களை உருவாக்குவதில்லை. எனினும் வழிபடுபவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்களோ அத்தனை இரவிகளின் விக்கிரகங்களை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் 100,000கணக்கான சாலிகிராமங்களை உருவாக்குகின்றார்கள். அதற்காக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளையோ அல்லது ஒரு மங்களகரமான நேரத்தையோ நிர்ணயிப்பதில்லை. எவ்வாறாயினும் இரவியரை வழிபடுவதற்கு அவர்களிடம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் உள்ளது. உருத்திரரிடம் சாலி கிராமங்களினதும் யாகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஒரு வியாபாரி கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு பிராமண புரோகிதரை வரவழைப்பார். ஒரே ஒரு தந்தையே ருத்திரர் என அழைக்கப்படுகிறார். ருத்திரருடன் கூடவே அவர்கள் பல சாலி கிராமங்களையும் உருவாக்குகின்றார்கள். அவ்வியாபாரிகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான சாலை கிராமங்களை உருவாக்குமாறு அவர்களிடம் கூறினாலும் அவர்களிடம் அதற்கான ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நேரமோ அல்லது ஒரு திகதியோ இல்லை. அவர்கள் சிவ ஜெயந்தியில் ருத்ரரை வழிபடுகிறார்கள் என்று இல்லை, பொதுவாகவே அவர்கள் வியாழக்கிழமையே மங்களகரமான தினம் என நிர்ணயித்துள்ளார்கள். தீபாவளியில் அவர்கள் ஒரு தட்டில் லட்சுமியின் விக்கிரத்தை வைத்து அதனை வழிபட்ட பின்னர் அதனை அகற்றி விடுவார்கள். அது இரட்டை ரூபமான மகாலட்சுமி என அழைக்கப்படுகின்றது. இவ்விடயங்களை பற்றி மக்களுக்கு தெரியாது. லக்ஷ்மி எங்கிருந்து பணத்தை பெறுகின்றார்? அவருக்கு ஒரு பங்காளி தேவை. இந்த லட்சுமியும் நாராயணனும் ஒரு தம்பதியர். அவர்களுக்கு மகாலட்சுமி என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவியர்கள் எப்பொழுது தோன்றினார்கள்? மகாலட்சுமி எப்போது தோன்றினார்? இவ்விடயங்கள் எதையும் மக்கள் அறிந்திருக்கவில்லை. தந்தை இப்பொழுது இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். உங்கள் அனைவராலும் இவ்விடயங்களை ஒரே அளவிற்கு கிரகிக்க முடியாது. பாபா அதிக அளவிற்கு விளங்கியப்படுத்திய பின்னர் வினவுகின்றார். நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்கின்றீர்களா? நீங்கள் ஆஸ்தியை நினைவு செய்கின்றீர்களா? இதுவே பிரதான விடயமாகும். அவர்கள் பக்தி மார்க்கத்தில் அதிக அளவு பணத்தை வீணாக்குகின்றார்கள். இங்கு உங்கள் 1% வீணாக்கப்படுவதில்லை. செழிப்பானவர்கள் ஆகுவதற்காகவே நீங்கள் சேவை செய்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் அதிக அளவு பணத்தை மக்கள் செலவழிக்கின்றார்கள். அவர்கள் கடனாளிகள் ஆகுகின்றார்கள். அனைத்தும் மண்ணோடு மண்ணாகுகின்றது. இதில் அத்தகைய பெருமளவு வேறுபாடு உள்ளது. இந்நேரத்தில் நீங்கள் எதனை செய்தாலும் இறை சேவைக்காக சிவபாபாவிடம் கொடுக்கின்றீர்கள். சிவபாபா எதையும் உண்பதில்லை, நீங்களே அதை உண்கிறீர்கள். பிராமணர்களாகிய நீங்களே இடையில் உள்ள நம்பிக்கை பொறுப்பாளர்கள். நீங்கள் எதையும் பிரம்மாவிற்கு கொடுப்பதில்லை, நீங்கள் சிவபாபாவிற்கே கொடுக்கின்றீர்கள். சிலர் கூறுகின்றார்கள், பாபா உங்களுக்காக நான் ஒரு வேஷ்டியும் சட்டையும் கொண்டு வந்துள்ளேன். பாபா கூறுகின்றார், நீங்கள் இவருக்கு கொடுப்பதனால் எதையும் சேகரிக்க மாட்டீர்கள்.
நீங்கள் சிவபாபாவின் நினைவில் இருக்கும் இவருக்கு கொடுக்கும் பொழுது மாத்திரமே உங்களால் சேகரிக்க முடியும். சிவபாபாவின் முக்கிய களஞ்சத்திலிருந்தே பிராமணர்கள் பராமரிக்கப்படுகின்றார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன அனுப்ப வேண்டும் என்று பாபாவிடம் கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவர் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டார். பிரம்மாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் எதையும் சேகரித்துக் கொள்ள மாட்டீர்கள். பிரம்மாவும் சிவபாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்தே பெற வேண்டும் என்பதால் அவர் சிவபாபாவை மாத்திரமே நினைவு செய்வார். உங்களிடமிருந்து அவர் ஏன் எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு பிரம்மகுமாருக்கோ அல்லது பிரம்மகுமாரிக்கு கொடுப்பதும் பிழையாகும். நீங்கள் ஒருவரிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொண்டு அதை அணிந்தால் சதா அந்த நபரையே நினைவு செய்வீர்கள் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். அது சிறியதாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் அது மிக நன்றாக இருந்தால் அது அந்த நபரையே மென்மேலும் உங்களுக்கு நினைவூட்டும். எனக்கு இன்னார் இதனை கொடுத்தார், எனக்கு இன்னார் இதனை கொடுத்தார், அவர்கள் எதையும் சேகரித்துக் கொள்ள மாட்டார்கள். அது ஓர் இழப்பு ஆகிறது. சிவபாபா கூறுகின்றார், என்னை மாத்திரம் நினைவு செய்ய. எனக்கு ஆடைகள் போன்ற எதுவுமே தேவையில்லை. குழந்தைகளுக்கு ஆடைகள் போன்றவை தேவை. அவர்கள் அவற்றை சிவபாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்தே பெறுவார்கள். எனக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. இவருக்கு சிவபாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்தே பெரும் உரிமை உள்ளது. இவருக்கு ராஜ்யத்திற்கான உரிமையும் உள்ளது. தந்தையின் வீட்டிலேயே குழந்தைகளாகிய நீங்கள் உண்டு பருகுகிறீர்கள். நீங்கள் சேவையும் செய்து ஒரு வருமானத்தையும் ஈட்டுகின்றீர்கள். நீங்கள் அதிக அளவு சேவை செய்தால் அதிக அளவு வருமானத்தை ஈட்டுவீர்கள். நீங்கள் சிவபாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்தே உண்டு பருகுகிறீர்கள். நீங்கள் அவருக்கு கொடுக்காவிட்டால் எதையும் சேகரிக்க மாட்டீர்கள். நீங்கள் சிவபாபாவிற்கு மாத்திரமே கொடுக்க வேண்டும். பாபா, உங்கள் மூலம் நாங்கள் எங்களின் எதிர்கால 21 பிறவிகளுக்கு பல மில்லியன் மடங்குகள் பாக்கியசாலிகள் ஆகுவோம். எங்கள் பணம் முடிவடைந்துவிடும். எனவே சக்தி வாய்ந்தவராக உள்ள ஒரே ஒருவருக்காக நாங்கள் கொடுக்கிறோம். தந்தை சக்தி வாய்ந்தவர். அவர் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு அனைத்தையும் கொடுக்கின்றார். மக்கள் கடவுளின் பெயரால் மறைமுகமாகவும் கொடுக்கின்றார்கள். எதையும் மறைமுகமாக கொடுப்பதால் அதிக அளவு சக்தி இருப்பதில்லை. அவர் நேரடியாக உங்கள் முன்னிலையில் இருப்பதனால் நீங்கள் இப்பொழுது அதிக அளவு சக்தியை பெறுகின்றீர்கள். உலக சர்வ சக்திவான் இப்போது உள்ளார். நீங்கள் கடவுளின் பெயரால் எதையாவது தானம் செய்யும் பொழுது தற்காலிகமாக எதையாவது பிரதிபலனாக பெறுகின்றீர்கள். இங்கே தந்தையே உங்கள் முன்னிலையில் நேரடியாக இருக்கிறார். அவரே அனைத்தையும் கொடுப்பவர் என்பதையும் தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இவரும் அனைத்தையும் சிவபாபாவிற்கே கொடுத்து அதற்கு பதிலாக முழு உலக ராஜ்யத்தையும் பெற்றார். இந்த சரீரதாரியின் மூலமே நீங்கள் அவ்வியக்த ரூபத்தின் காட்சிகளை கண்டீர்கள் என்பதையும் அறிவீர்கள். சிவபாபா இவரினுள் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களுடன் பேசுகின்றார். மனிதர்களிடமிருந்து எதனையோ பெற விரும்பும் எண்ணத்தை நீங்கள் ஒருபோதும் கொண்டிருக்க கூடாது. அவர்களிடம் கூறுங்கள், அதனை சிவபாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்திற்கு அனுப்புங்கள். இவருக்கு கொடுப்பதன் மூலம் நீங்கள் எதனையும் அதற்கு பிரதிபலனாக பெற மாட்டீர்கள். நீங்கள் மேலும் அதிக அளவு இழப்பையே அடைவீர்கள். ஒருவர் ஏழையாக இருந்தால் அவர் ஒருவேளை 3 முதல் 4 ரூபாய்கள் வரை பெறுமதியானதையே கொடுப்பார். ஆனால் அவர் அதனை சிவபாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்தில் இடுவாராயின் அதற்கு பதிலாக அவர் பல மில்லியன்களை பெறுவார். நீங்கள் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடாது. இறைவிகளே பொதுவாக வழிபாடு செய்யப்படுகின்றார்கள். ஏனெனில் இறைவிகளே ஞானத்தை கொடுப்பதற்கு கருவிகள் ஆக்குகின்றார்கள். சகோதரர்களும் விளங்கப்படுத்தினாலும் பொதுவாக தாய்மார்களே ஆசிரியர்களாகி பிறருக்கு இப்பாதையை காட்டுகின்றார்கள். இதனாலேயே இறைவிகளே அதிக அளவு நினைவு கூறப்படுகின்றார்கள். இறைவிகள் அதிக அளவு வழிபாடு செய்யப்படுகின்றார்கள்.
நீங்கள் அரைக்கல்பத்திற்கு பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். முதலில் நீங்கள் முழுமையாக பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தீர்கள். அதன் பின்னர் நீங்கள் 2 கலைகளை இழந்ததால் அரைவாசி பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகினீர்கள். திரேதாயுகம் ராம வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் 100,000 கணக்கான வருடங்களை பற்றி பேசுவதால் எதனையும் கணக்கிட முடியாதுள்ளது. குழந்தைகளாகிய உங்களது புத்திக்கும் பக்தி மார்க்கத்திற்குரியவர்களின் புத்திக்கும் இடையில் பகலுக்கும் இரவிற்கும் உள்ள வேறுபாடு உள்ளது. உங்களுக்கு இறை புத்தி உள்ளது, ஆனால் அவர்களோ அசுர புத்தியை கொண்டிருக்கின்றார்கள். இந்த முழு சக்கரமும் 5,000 வருடங்களுக்கு உரியது என்பதும் அதை தொடர்ந்தும் சுழல்கின்றது என்பதும் உங்கள் புத்தியில் உள்ளது. இரவில் இருப்பவர்கள் அதை 100,000 கணக்கான வருடங்களுக்கு உரியது என்றும், பகலில் இருப்பவர்கள் அது 5,000 வருடங்களுக்கு உரியது என்றும் கூறுகின்றார்கள். அரை கல்பத்திற்கு நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பொய்யான விடயங்களையே கேட்டறிந்தீர்கள். அத்தகைய விடயங்கள் சத்தியுகத்தில் இருக்க மாட்டாது. அங்கே நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் நேரடியாக அறிவுறுத்தலை பெறுகின்றீர்கள். இதுவே ஸ்ரீமத் பகவத்கீதையாகும். ஸ்ரீமத் என்ற வார்த்தை வேறு எந்த சமய நூலிலும் குறிப்பிடப்படவில்லை. இந்த கீதையின் யுகமான அதிமங்களகரமான சங்கமயுகம் ஒவ்வொரு 5,000 வருடங்களுக்கும் வருகின்றது. அது 100,000 கணக்கான வருடங்களுக்கு உரியது என்ற கேள்விக்கே இடமில்லை. சங்கம யுகத்தை பற்றி வருகின்ற எவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு படைப்பவரது அறிமுகத்தை கொடுத்துள்ளார். அதாவது அவரை பற்றியும் அவரது படைப்பை பற்றியும் அறிமுகத்தை கொடுத்துள்ளார். அப்பொழுதும் அவர் கூறுகின்றார், நல்லது, தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களால் ஞானத்தை கிரகிக்க முடியாதிருந்தால் உங்களை ஓர் ஆத்மா என கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையாக வேண்டும். நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுவதால் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. 21 பிறவிகளுக்கு பல மில்லியன்கள் வருமானத்தை சேகரித்துக் கொள்வதற்காக உங்களிடம் உள்ள அனைத்தையும் ஒரு தகுதி வாய்ந்த முறையில் நேரடியாக இறை சேவைக்கு பயன்படுத்துங்கள். ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராகி சிவபாபாவின் பெயரால் சேவை செய்யுங்கள். 2. நீங்கள் நினைவில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் புத்தி எங்கு செல்கின்றது என்று சோதியுங்கள். உங்கள் நிலையிற்கான ஓர் உண்மையான அட்டவணையை வைத்திருங்கள். சாதாரண ஆணிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கு தந்தையினதும் உங்கள் ஆஸ்தியினதும் நினைவில் நிலைத்திருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மறக்கும் உலகிலிருந்து அப்பால் விலகி நினைவு சொரூபமாக ஒரு கதாநாயக பாகத்தை நடிக்கும் விசேடமானதோர் ஆத்மா ஆகுவீர்களாக. நீங்கள் மறக்கும் உலகில் இருந்து அப்பால் விலகி நினைவு சொரூபமாக ஒரு கதாநாயக பாகத்தை நடிக்கும் விசேடமானதோர் ஆத்மா ஆகுவீர்களாக. இந்த சங்கமயுகம் விழிப்புணர்வின் யுகமாகும். ஆனால் கலியுகமோ மறப்பதற்கான யுகமாகும். நீங்கள் எல்லோரும் இப்போது மறக்கும் உலகில் இருந்து அப்பால் விலகிவிட்டீர்கள். நினைவின் சொரூபங்களாக இருப்பவர்கள் விசேடமான பாகங்களை நடிக்கும் விசேடமான ஆத்மாக்கள் ஆவார்கள். இந்த வேளையில் நீங்கள் இரட்டை கதாநாயகர்கள். முதலில் நீங்கள் வைரங்களைப் போன்று பெருமதி மிக்கவர்கள் ஆகியுள்ளீர்கள். இரண்டாவதாக நீங்கள் கதாநாயக பாகத்தை நடிக்கிறீர்கள். எனவே
சதா இந்த பாடலை இதயத்தில் பாடுங்கள். ஆகா, எனது மேன்மையான பாக்கியம்! நீங்கள் உங்களின் பௌதீக தொழிலை நிறைவு செய்வது போய் உங்களின் அழியாத தொழிலான நான் ஒரு மேன்மையான ஆத்மா என்பதையும் நினைவு செய்யுங்கள். அப்போது மட்டுமே உங்களை ஓர் விசேடமான ஆத்மா என்று அழைக்க முடியும். ஸ்லோகம். முதல் அடியை தைரியமாக எடுத்து வையுங்கள். நீங்கள் தந்தையிடம் இருந்து முழுமையான உதவியை பெறுவீர்கள். முதல் அடியை தைரியமாக எடுத்து வையுங்கள். நீங்கள் தந்தையிடம் இருந்து முழுமையான உதவியை பெறுவீர்கள். ஓம் சாந்தி.